வணக்கம். இன்று நாம் காண இருக்கக்கூடிய தலைப்பு எட்டுத்தொகை கலித்தொகை. அதாவது பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் உறுப்பு கல்லூரியாக செயல்படக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு முதல் அலகாக சங்க இலக்கியத்தில் ஐங்குறுநூறு, குறுந்தொகை, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறுன்னு சொல்லி இதில் 5 பாடல் வச்சுருக்காங்க. இல்லை சில இதில் 2 பாடல் இருக்குங்க. அதில் கலித்தொகையில் 2 பாடல்கள் நம்ம பாடப்பகுதியில் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த 2 பாடலில் ஒரு பாடல் அதோடைய விளக்கத்தை நம்ம சுருக்கமாக சொல்லலாங்க. அதில் முதல் இந்த கலித்தொகையில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன அறிமுகம். எட்டுத்தொகை நூலில் முதல்ல இருக்க அந்த நூல்களில் பார்த்திங்கன்னா இதெல்லாமே அது சொல்லுவாங்க. எட்டுத்தொகையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. இதில் எல்லா இதுலேயும் அந்த ஐங்குறுநூறு, குறுந்தொகையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஆளில் பாடியிருப்பாங்க, இல்லை பல பேர் தொகுத்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த கலித்தொகையில் மட்டும் பார்த்திங்கன்னா 5 திணைக்கும் ஒரு ஆசிரியர்கள் மொத்தம் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாலைய பெருங்கடுங்கவும், குறிஞ்சி திணைய கபிலரும், மருதத்திணைய மருதன் நிலநாகனாரும், முல்லை திணைய நல்லூரத்திரன் அப்படிங்கிறவரும், நெய்தல் திணைய நல்லந்த ஓனார் அப்படிங்கிறவரும் இந்த பாடல் எண்ணிக்கையில் இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க. அதே போல் இந்த நமக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாடல் சுடர்தொடி கேளாய் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் கலித்தொகையில் 51வது பாடல். இதில் என்ன சொல்ல வராங்க இந்த பாடப்பகுதியில் அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக நம்ம சொல்லிடலாம். இது பாடல் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. நான் இதில் அந்த பகுதியில் என்ன இருக்குங்கிறது அப்படி கதை வடிவில் உங்களுக்கு அப்படி சுருக்கமாக சொல்லிடுறேங்க. இதில் முதல் வரியே பார்த்திங்கன்னா சுடர்தொடி கேளாய், சுடர்தொடி கேளாய் அப்படின்னு அந்த பாடல் ஆரம்பிக்குங்க. அதில் என்னன்னா முதல்ல சுடர் பொருந்திய ரொம்ப ஒளி கொடுக்கக்கூடிய அந்த வளையல் அணிஞ்சிருக்கக்கூடிய என்னுடைய தோழியை கேள். சரி, என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி, அன்று ஒரு நாள் நம்ம தெருவில் மணல், சின்ன வயசில் நம்ம இப்போ கொஞ்சம் பருவ வயது வந்துட்டா இப்போ தலைவியும் தோழியும், அப்போ நம்ம அன்று ஒரு நாள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம தெருவில் மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருந்தோம். அப்போது அந்த வரிப்பன் அங்கே ஒருத்தன் வந்தான். தன் காலால் இந்த மணல் வீடெல்லாம் களைச்சிட்டான், ஒட்டி உதச்சி களைச்சிட்டான். அதேமாரி நம்ம விளையாண்டுறக்கூடிய அந்த வரிப்பந்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். நம்ம சூடி இருந்தக்கூடிய மாலையில் விளையாட்டுக்காக அந்த வேலியில் இருக்கக்கூடிய பூவெலாம் கட்டி மாலை மாதிரி கோத்துருப்பாங்க, அதையும் பறிச்சுட்டு ஓடிட்டான். நம்ம விளையாண்டுருக்கக்கூடிய அந்த பந்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். இப்படியெல்லாம் நம்ம மனசு நோகிற மாதிரியான செயல்களை செஞ்சின அந்த ஒரு சின்ன குறும்பு செய்யக்கூடிய அந்த சுட்டி காளையாக இருக்கக்கூடிய சிறுபட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாடல் பகுதியில். மனம் நோகக்கூடிய செயல்களை செஞ்ச அந்த சிறுபட்டி மேலோர் நாள், பின்னாடி ஒரு நாள் என்ன பண்ணான்னு தெரியுமா? நானும் என்னுடைய தாயும் எங்கள் வீட்டில் உட்காண்ட்ருந்தோம். அப்போது எங்கள் வழக்கமாக அந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொழுதுபோகலன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை வீட்டு வாசலில் இல்லை திண்ணையில் உட்காந்துட்டு மகள் தலையில் பேன் இருக்குதா இல்லை ஏதோ கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மாவும் பொண்ணும் உட்காந்துருக்கும் போது இந்த பையன் வரான். அந்த நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம மனசு நோகிற மாதிரி செயலை செஞ்ச அந்த சின்ன பையன் பின்னாடி ஒரு நாள் நானும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கப்போ வந்தவன் என்ன பண்ணான் தெரியுமா? தாகமாக இருக்குது, தண்ணி தான் கொடுங்கன்னு கேட்டான். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவன் யாருன்னு தெரியாமல், என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கான்னு தெரியாமல் என்னை கூப்பிட்டு, அவன் ஒரு தண்ணி தாகத்தில் இருக்கிறான், பெரிய ஒரு அடர்ந்த பொன் கிண்ணத்தில் தண்ணி கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய அடர்ந்த ஒரு பொன் பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாய் உள்ளே போயிடுறான். இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கான்னு தெரியாமல் அவன் தண்ணியை கொண்டு வந்து நீட்டுறான். அப்போ நம்மால் என்ன பண்ணுறான், வந்தவன் தண்ணியை மட்டும் வாங்கிக்காமல் அந்த தலைவியோட முன்கையை பற்றி அப்படி எழுதான், அந்த சொம்போட தண்ணியும் பற்றி எழுதாரான். அப்போது இந்த தலைவி இவன் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் பதட்டத்தில், அம்மா இவன் என்ன பண்ணுறான் பாருமான்னு கத்திடுறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் என்னமோ ஏதோன்னு சொல்லி பதறி அடித்து வெளியில் வந்து என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது தலைவி சொல்கிறா, இவன் பாருமா குடிக்கும் போது இவனுக்கு தொண்டையில் விக்கல் வந்துருச்சுமா, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்திட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மாவும் என்னப்பா அப்படியெல்லாம் பார்த்து குடிக்கக்கூடாதான்னு சொல்லி பின்னாடி போய் தடவி கொடுக்குறாங்க, முதுகை தடவி கொடுக்குறாங்க. பிடரிய தலையிலேருந்து கீழே முதுகு வரைக்கும் தட்டி கொடுக்குறான், அப்படி தடவி கொடுக்குறாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த சமயத்தில் நீ மாட்டி கொடுக்கல, அப்போ என் மேலே உனக்கு ஆதரவு இருக்குங்கிற மாதிரி என்னை கடைக்கண்ணால் பார்த்தான்
அது எப்படி அந்த பார்வை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், என்னை அந்த பார்வையிலே ஏதோ கொல்ற மாதிரி கொலை பண்ணிடுவான் போல், அந்த அளவுக்கு என்னைய ஒரு காதல் பார்வையோடு பார்த்தான் அப்படின்னு. அப்போ நானும் எங்கள் அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு இங்கே என்ன நடக்குன்னு தெரியாமல் அவங்க உண்மையிலேயே அவனுக்கு விக்கல் வந்துருச்சு போல் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தடவி கொடுத்துட்ருக்காங்க. அவன் என்னை கொல்ற மாதிரி பார்க்குறான். அவனும் நானும் பார்த்து சிரிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு திட்டு பையன் ஒரு வேலையை பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. அது அவளுக்கும் விருப்பம் இருக்குது. அந்த விருப்பத்தை வெளிப்படையாக இந்த மாதிரி திடீர்னு முன்கையை பற்றணுன்னே அவளுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனாலும் அவங்க அம்மாட்ட மாட்டி விடாமல் காப்பாற்றிடுறா. அப்போ இந்த இடத்துல என்னென்னா மறைமுகமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவன் காதல் வயப்பட்டு தான் வந்திருக்கிறான். அவளும் இவன் மேலே காதல் இருக்கிறா. அதனால தான் அவங்க அம்மாட்ட காட்டி கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த மறைமுகமாக இந்த பாடலில் பதிவு செஞ்சுருப்பாங்க. அதுதான் சுடத்தொடியே கேளாய் தெருவில் நாம் மனம் விளையாண்டுருக்கும் போது சின்ன பையன் ஒருத்தன் விளையாண்டுருந்தான். நம்மளெல்லாம் தொந்தரவு பண்ணிருந்தான். மாலையில் பிடிங்கிட்டு போயிட்டான், பந்து பிடிங்கிட்டு போயிட்டான். இந்த மாதிரி மனசு நோகிற மாதிரி செஞ்ச அந்த சின்ன பட்டி சிறுபட்டி மேலூர் நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தான். வரும்போது நானும் எங்கள் அம்மாவும் உட்காண்ட்ருந்தோம். அப்போது எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி வேணும்னு கேட்டான். நாங்கள் தண்ணி கொடுத்தோம். தண்ணியை வாங்கினவன் எங்கள் அம்மா கொடுக்க சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. கையை கொடுத்து இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் அவ்வளோ ஒரு ஏதோ திரைப்படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு பின்புலத்தில் நமக்கு அளவாக தெளிவாக இந்த கலித்தொகை பாடலில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. மிக அருமையான பாடல் இந்த பாடல்.